நம்ம லைஃப்ல நெறைய படங்கள் பார்ப்போம். ஒரு சில டைரக்டர்ஸ் நமக்கு ஃபேவரைட்டா இருப்பாங்க. அதுல மிக முக்கியமான டைரக்டரா நான் டைரக்டர் ராஜமுருகன் அவர்கள பார்க்குறேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, அவருடைய படங்கள்ல காமெடியும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அதுல மிக முக்கியமான பொலிட்டிக்கலான மெசேஜ ரொம்ப அழகா ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அதுல இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, இப்ப கரண்ட்டா என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கோ, அத பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அது அந்த பிரச்சனை அவருடைய படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். அத ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியுமோ, அவங்க மொழியில அத சொல்லி ஆடியன்ஸோடைய மனசுல பயங்கர அழகா அத கடத்தி கொண்டு போவார். அவர் பண்ற ஒரு பெரிய மேஜிக் என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில நெறைய மனிதர்கள பார்த்திருப்பாரு. அந்த மனிதர்கள்கிட்ட ஒரு எதார்த்தம் இருக்கும். அவங்களுடைய உலகம்ன்றது வேறையா இருக்கும். அந்த உலகத்த ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்து காட்டும்போது, ரொம்ப சர்ப்ரைசிங்கா, ரொம்ப புதுசா, அந்த உலகத்திலருந்து நான் என்ன தெரிஞ்சுப்பேன்னா, ஒரு ஒரு வாட்டியும் அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் நம்ம லைஃப்ல ரொம்ப ஈஸியா கடந்து போற ஒரு விஷயங்களா இருக்கும். ஆனா, அது அவங்க லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்களுக்கு அது நடக்கிறதுக்கு பல வருஷங்களா கூட மாறுது. அப்ப அவங்களுடைய லைஃப் எந்த அளவுக்கு சிக்கலாவும், எவ்வளோ கஷ்டத்துலயும் அவங்க இருக்காங்கன்றத பாருங்க. அப்படி இருக்கும்போது, அந்த மாரியான ஆட்களுடைய வாழ்க்கையும், அந்த மாரியான ஆட்கள பார்க்கும்போது, நம்ப லைஃப் ரொம்ப பிரிவிலேஜ்டா, ரிச்சா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது அப்படின்றதுக்காகவே இறைவனா நம்ம யார வேணா பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லலான்ற ஒரு எண்ணத்த அவருடைய படங்கள் கிரியேட் பண்றதா நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்துல கூடுதலா அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு மை லார்ட்லன்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட கதை. கதையில ஓப்பனிங்லயே வந்து சசிகுமார் என்ன சொல்றாருன்னா, "நான் செத்து போயிட்டேன்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு நானே போஸ்டர் அடிச்சுக்கிறேன். நான் இப்போ சூசைடும் பண்ணிக்க போறேன்றாங்க." எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. யாருப்பா இவன் இந்த இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்கானேன்னு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஒரு சிம்பிளா சொல்லி முடிக்கலாம். ரொம்ப டீட்டெயிலா சொல்லி கதைய ஸ்பாயில் பண்ணிட வேணான்ற மாரி தான் நான் நினைக்கிறேன்.